5 மற்றும் 8ஆம் வகுப்பில் கட்டாய தேர்ச்சி முறை ரத்து. மத்திய கல்வித்துறை அமைச்சகம் அறிவிப்பு. ஐந்து மற்றும் 8ஆம் வகுப்பு இறுதித் தேர்வில் தோல்வியடையும் மாணவர்களுக்கு மறு தேர்வு நடத்தப்படும். 2வது வாய்ப்பிலும் தேர்ச்சி பெறாவிட்டால் அடுத்த வகுப்புக்கு அனுப்பக்கூடாது என மத்திய கல்வித்துறை அமைச்சகம் உத்தரவு. தமிழ்நாட்டு பள்ளி தேர்ச்சி முறையில் எந்த மாற்றமும் இருக்காது என பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் திட்டவட்டம். ஆல் பாஸ் முறை ரத்து என்று மத்திய அரசு அறிவித்திருந்த நிலையில் தற்போதைய தேர்ச்சி முறையே தொடரும் என்றும் விளக்கம். பள்ளிகளுக்கான இணைய சேவை கட்டண நிதி விடுவிப்பு செய்து ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி இயக்ககம் உத்தரவு. அரசு பள்ளிகளில் பயன்படுத்தப்படும் இணையதளத்திற்கான சேவை கட்டணம் செலுத்தப்படவில்லை என குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் ஆணை. உயர்கல்வி நிறுவனங்களில் சேரும் அரசு பள்ளி மாணவர்களின் கல்வி செலவை அரசே ஏற்கும். அரசு பள்ளி மாணவர்களின் கல்வி செலவுக்காக ஆண்டுதோறும் 6 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து அரசாணை. பொங்கல் நாட்களில் யுஜிசி நெட் தேர்வு நடத்தப்படுவதை மாற்றியமைக்க வேண்டும். மத்திய அரசுக்கு தமிழ்நாடு உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் கடிதம். தேசிய மனித உரிமைகள் ஆணைய தலைவராக வி. ராமசுப்பிரமணியன் நியமனம். தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதிக்கு கௌரவம். தமிழ்நாட்டில் சட்டவிரோதமாக கழிவுகள் கொட்டப்பட்டதற்கு கேரள உயர்நீதிமன்றம் கண்டனம். விரிவான அறிக்கை தாக்கல் செய்ய கேரள அரசுக்கு உத்தரவு. வெளிப்படைத்தன்மை கொண்ட தேர்தல் முறையை ஒழிக்கும் வகையில் தேர்தல் நடத்தை விதிகளில் திருத்தம். மத்திய பாஜக அரசால் மக்களாட்சிக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கருத்து. சென்னை கொளத்தூரில் கபாலீஸ்வரர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரிக்கான புதிய கட்டடம் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார். சென்னை பெரம்பூரில் நடைபெற்ற கிறிஸ்துமஸ் விழாவில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பங்கேற்பு. திருச்சபைகளின் பேராயர்கள், அருட்தந்தைகள், அருட்சகோதரிகள் பங்கேற்ற நிலையில் கேக் வெட்டி கொண்டாட்டம். கிறிஸ்துமஸ் விழாவை இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் நடத்துவதுதான் திராவிட மாடல். கிறிஸ்துமஸ் விழாவில் ஒற்றுமை உருவாவதை சிலரால் சகித்துக் கொள்ள முடியவில்லை என்றும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேச்சு. இந்த மேடையை பாருங்க, பேராயர்களோடு பேரூர் ஆதீனமும் கலந்துகிட்டு இருக்கிறார். இந்த விழாவை நடத்துவர் யாரு? நம்முடைய மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு அவர்கள். இதுதான் சமத்துவ விழா. முத்தலாக் உள்ளிட்ட சிறுபான்மையினருக்கு எதிரான சட்டத்தை ஆதரித்தவர்தான் எடப்பாடி பழனிசாமி. சிறுபான்மையின மக்களின் பாதுகாவலனாக திமுக அரசு எப்போதும் இருக்கும் எனவும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உறுதி. அதிமுக பொதுக்குழு மற்றும் இரட்டை இலை சின்னம் தொடர்பான வழக்கு. எடப்பாடி பழனிசாமி தரப்பில் சி.வி. சண்முகம் தேர்தல் ஆணையத்தில் ஆஜராகி விளக்கம். திமுக எம்பி ஆர். ராசாவுக்கு எதிரான வழக்கில் குற்றச்சாட்டு பதிவை தள்ளி வைக்கக்கூடாது. சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் சென்னை சிபிஐ சிறப்பு நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை பதில் மனு. விதிகளை மீறி கட்டியிருக்கும் பள்ளிகள், வழிபாட்டு தலங்களுக்கு இரக்கம் காட்ட முடியாது என சென்னை உயர்நீதிமன்றம் திட்டவட்டம். சென்னை தியாகராய நகரில் உள்ள விதிமீறல் கட்டடங்கள் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்காதது அரசின் செயலற்ற தன்மையை காட்டுகிறது என்றும் கண்டனம். சிவகங்கையில் அமையும் சிப்காட் தொழிற்பூங்காவுக்கு சுற்றுச்சூழல் அனுமதி கோரி விண்ணப்பம்.
342 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமையவுள்ள நிலையில் 36,000 பேருக்கு வேலைவாய்ப்பு. திருச்சி காவிரியாறு அம்மா மண்டபம் படித்துறையில் குளித்துக் கொண்டிருந்த 3 மாணவர்கள் மாயம். நீரில் மூழ்கிய மாணவர்களை தேடும் பணி தீவிரம். வேலூர் மாவட்டம் பாஜக பிரமுகர் படுகொலை வழக்கு. கைது செய்யப்பட்ட கிராம உதவியாளர் சஸ்பெண்ட். ஜெயங்கொண்டம் அருகே தமிழக வெற்றி கழக கொடியேற்றுவதில் பிரச்சனையாகி மகளிர் அணி நிர்வாகி விலகுவதாக அறிவித்த விவகாரம். கட்சியிலிருந்து விலகுவதாக கொடியை இறக்கிவிட்டு சென்ற நிலையில் மீண்டும் கட்சியில் இணைந்து கொடியேற்றத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. திருப்பூர் மாவட்ட சிறையில் கைதி தப்பியது தொடர்பாக காவலர்கள் சஸ்பெண்ட். உதவி சிறை அலுவலர்கள் உட்பட 5 காவலர்கள் பணியிடை நீக்கம். நெய்வேலி அருகே அரசு பள்ளியில் சத்துணவு சாப்பிட்ட 5 மாணவிகளுக்கு வாந்தி மயக்கம். ஆத்திரமடைந்த மாணவிகளின் பெற்றோர்கள் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு. கிருஷ்ணகிரியில் திமிங்கலத்தின் கழிவை விற்பனைக்காக வைத்திருந்த 2 கைது. கள்ளச்சந்தையில் விற்க முயன்றதாக போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் தகவல். சென்னையில் கிறிஸ்துமஸ் பண்டிகையின் போது பைக் ரேஸுக்கு அழைப்பு விடுத்திருக்கும் இளைஞர்கள். இன்ஸ்டா வீடியோ மூலம் அழைப்பு விடுத்த இளைஞர்களை தீவிரமாக தேடும் போலீசார். வங்கக்கடலில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மேற்கு தென்மேற்கு திசையில் நகர்ந்து வருகிறது. தாழ்வு பகுதி தென் மத்திய மேற்கு வங்கக்கடலில் தெற்கு ஆந்திர வட தமிழக கடலோர பகுதிகளில் நிலவுகிறது. டிசம்பர் 30ஆம் தேதி இஸ்ரோவின் PSLV C-60 ராக்கெட் விண்ணில் ஏவப்படுவதாக அறிவிப்பு. ஆந்திராவின் ஸ்ரீஹரிகோட்டாவில் இருந்து இரவு 9:58 மணிக்கு ஏவப்படும் என இஸ்ரோ தகவல். வங்கதேச முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவை திருப்பி அனுப்ப வேண்டும். இனப்படுகொலை குற்றச்சாட்டுகளை சுட்டிக்காட்டி இந்திய அரசுக்கு வங்கதேச இடைக்கால அரசு கடிதம். மகாராஷ்டிராவில் அம்பேத்கர் சிலை சேத வன்முறையில் உயிரிழந்தவரின் குடும்பத்தினரை நேரில் சந்தித்த ராகுல் காந்தி. 100% லாக்அப் மரணம் என ஆவேச பேட்டி. ஹரியானாவில் செங்கற்சூளையில் உறங்கிக் கொண்டிருந்தவர்கள் மீது கற்கள் விழுந்து விபத்து. 3 மாத குழந்தை உட்பட 4 சிறுவர்கள் பரிதாபமாக உயிரிழப்பு. இமாச்சல பிரதேசம் ஷிம்லாவில் கொட்டும் பனிமழை. குடும்பமாக விளையாடியும் புகைப்படம் எடுத்தும் உற்சாகம். ஹைதராபாத்தைச் சேர்ந்த தத்தா சாய் என்பவரை மணம் புரிந்தார் பேட்மிண்டன் வீராங்கனை PV சிந்து. ராஜஸ்தான் மாநிலம் உதய்பூரில் நடைபெற்ற திருமணத்தின் புகைப்படங்கள் வைரல். கார்த்திக் சுப்புராஜ் இயக்கி வரும் சூர்யா 44 திரைப்படம். கிறிஸ்துமஸ் தினத்தன்று படத்தின் டைட்டில் மற்றும் டீசர் வெளியாகும் என அறிவிப்பு. இந்திய வேகப்பந்து வீச்சாளர் முகமது ஷமி இன்னும் முழுமையாக உடற்தகுதி பெறவில்லை. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான நடப்பு டெஸ்ட் தொடரிலும் பங்கேற்க வாய்ப்பில்லை என BCCI விளக்கம். ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான டெஸ்ட் தொடருக்கான இந்திய அணியில் இளம் வீரர் தனுஷ் கோட்டியான் சேர்ப்பு.
ரவிச்சந்திரன் அஸ்வின் ஓய்வு பெற்ற நிலையில் மும்பையைச் சேர்ந்த தனுஷ் கோட்யானுக்கு கிடைத்தது வாய்ப்பு.